இப்போதைக்கு உங்களோட இப்போ நான் என்ன பண்ணேன், அது வேண்டாம்னு சொல்லிட்டு நேராக சென்னைக்கு வந்தேன். அப்போ 2014 மழை வெள்ளம் ஸ்டார்ட் ஆச்சு. நேராக சாய்பாபா கோயிலில் போய் உட்காந்துட்டேன். உட்காந்து வெளியே எங்கேயும் மூவ் பண்ண முடியல. கையிலையும் பைசா கிடையாது. நான் எல்லாமே எல்லாத்தையும் கொடுத்துட்டு வந்துட்டேன் சுத்தமாக. ரெண்டாவது அவங்களுக்கு செலவுக்கு என்னெல்லாம் கொடுக்கணுமோ அதெல்லாம் கொடுத்துட்டு வந்ததுன்னா கையில் வெறும் 1000 ரூபா தான் இருந்தது. அதுவும் நான் தூக்கத்தில் ட்ரெயினில் வரும்போது அதையும் ஆட்டையை போட்டாங்க. அதுவும் ரூபா கிடையாது. அதுக்கப்புறம் சாய்பாபா கோயிலில் போய் படுத்துட்டு தூங்கினேன். அதுக்கப்புறம் மழை நின்ன பிறகு நேராக எக்மோர் ரயில்வே ஸ்டேஷன் போனேன். அப்புறம் பசி, அங்கே ஒருத்தர் சாப்பாடு வாங்கி கொடுத்தாங்க. சாப்பிட்டு படுத்தேன். நல்ல தூக்கம். முதுகில் பொட்டாருன்னு ஒரு அடி. இது யாருன்னு பார்த்தா நீங்கள் நம்ப மாட்டீங்க, சீரடி சாய்பாபா நான் கண்ணால் பார்த்தேன். பார்த்து தான் அதுக்கப்புறம் தான் ஒரு நேரம் மயிலாப்பூர் போட அப்படின்னு மயிலாப்பூர் போனேன். அதுக்கப்புறம் தான் மாண்டியத்து ரோடுன்னு ஒரு இடம் கிடச்சிது. அங்கே என்ன உங்களை மாதிரி ஒருத்தர் பார்த்து என்னுடைய ஜாதகத்தை பார்க்க முடியுமா அப்படின்னாரு. என்னடா திடீர்னு சொல்கிறானேன்னு சொல்லி சரி பிறந்த தேதியை சொல்லுங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக எனக்கு வர ஆரம்பிச்சிது. அதுக்கப்புறம் அந்த ஏரியாலே மாண்டியத்து ரோடு லைன்லேயே ஃபேமஸ் ஆனேன். அங்கே எனக்கு மாண்டியத்து ரோட்டில் வந்து மார்ட்டின் ஜெயக்குமார்னு சொல்லி அட்வொகேட் அவங்க ஹெல்ப் பண்ணாங்க. ரெண்டாவது சினிமா நடிகை நயன்தாரா மேடம் அவங்க எனக்கு ஹெல்ப் பண்ணி கொடுத்தாங்க. ரெண்டாவது இந்த ஏரியா பீப்புள் எல்லாருமே ஹெல்ப் பண்ணி கொடுத்தாங்க. அப்படி படிப்படியாக மேலே வந்தேன். அதுக்கப்புறம் ஒரு நண்பர் சொன்னார், நீங்கள் உங்கள்கிட்ட இருக்கிற திறமைக்கு நீங்கள் பாண்டி பஜார் போயிடுங்க, அங்கே யூடியூப் சேனல் நிறைய வரும்.